நிறைய புரோக்கரு உள் கமிஷன் வச்சு அடிக்கிறாங்க. உள் கமிஷன் வச்சு அடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? முக்கியமா நீங்க தான். அவனுக்கு ஏத்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் 2% கமிஷன் தான் எல்லாருமே கேட்கறாங்க. அந்த 2% நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவன் உள் கமிஷன் வைக்க போறான். அதுக்கு முக்கிய காரணம் மக்களாகிய நீங்க தான். தப்ப தூண்டுறது நீங்க தான். அதை நான் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இடம் வாங்குற வரைக்குமே எல்லாருமே நல்லா தேனா பேசுறீங்க. பார்ட்டி உங்களுக்காண்டி தேடி தேடி அலைகிறான். நல்ல நல்ல இடம், முக்கியமா வந்தது போனது ஆகாத போகாத வீடியோவே போட மாட்டேன். நிறைய பேர் போடுவாங்க, அவங்ககிட்ட இடமும் கிடையாது, பாதல்ல தான் இடத்தையும் போடுவாங்க. அந்த மாதிரி இடமே உங்களுக்கு கொண்டு வரமா? கிடையவே கிடையாது. டாக்குமெண்ட் தெளிவா இருக்கணும், இடம் தெளிவா இருக்கணும். நாளை பின்ன ரீசேலுக்கு தோதா இருக்க இடத்த மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். வாங்கி கொடுத்தவங்களுக்கு வித்து கொடுத்துருக்கேன். என்னால நிறைய பேர் 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க. ஓப்பனா அவங்கள கூட வீடியோ போட சொல்லிடுவேன். இந்த இடத்துல அவங்களும் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்னால நிறைய பேர் சம்பாரிச்சுதான் இருக்கீங்க. நாங்க வந்து யாரையும் இன்னும் கெடுக்க கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஆதங்கத்துல பேசுறேன். என்னையவே அவ்வளோ ஆதங்கம் ஆக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே வந்து உங்களுக்காண்டி தான் தேடி தேடி அலைஞ்சு, நம்ம டீம்ல நான் மட்டும் கிடையாது, மொத்தம் 15 பேத்துக்கு மேல இருக்காங்க. எல்லாருமே தேடி அலைஞ்சு, மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, பனியா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, எதுனாலும் உங்களுக்காண்டி தேடி தேடி அலைகிறோம். எல்லாருமே கார்ல தானே வரீங்க. தம்பி எல்லாமே பைக்ல வராங்களா? காருக்குள்ள வாங்கன்னு என்னைக்காச்சும் கூப்பிட்டுருக்கீங்களா? நீங்க ராஜா மாதிரி கார்ல உட்காந்துக்கிறீங்க. நம்ம வெயில சுத்தி உங்களுக்கு இடத்த காட்டுறோம். ஓனர் டு ஓனர் பேச விடுறோம். சரி பரவாயில்ல, நீங்க கார்லயே கூட வந்துட்டுங்க. பைக்ல போய் நம்ம காட்டுறோம். ஓனர் டு ஓனர் பேச விடுறோம். ஓனர்கிட்ட பேசிட்டு கடைசியில ஓனர் நம்பரை வாங்கிட்டு நம்மளை கழட்டி விட்டு போய் இடத்த பதிறீங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளை தானங்க. நான் தான் சின்ன பையன், நீங்க பெரிய மனுஷனா நடந்துக்கோங்க. அதான் நல்லது. உங்க வயசுக்கு ஏத்தாப்புல நான் சொல்ல போனா சின்ன பிள்ளை தானமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும். ஏன்னா 2% கமிஷன் தானே கேட்கறான். இல்ல கம்பெனி மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள வச்சு அடிக்கிறமா? உள்ளியா வரம் கிடையாது, உள் கமிஷன் கிடையாது. இல்ல 15% 10% கமிஷன் கேட்கறமா? ஏசி கார்லயே கூட்டு வந்து ஏசி கார்லயே கூட்டு போய் இடமே உங்க இடம் எங்க இருக்குன்னே தெரியாம உங்களை 15 ஏமாத்துறவங்க கிட்ட போய் பணத்தை கொடுக்குறீங்க. 5 லட்சம் 10 லட்சம், 5 லட்சத்துக்கு 10 லட்சம் 15 லட்சத்தை கொடுக்குறீங்க. அதெல்லாம் எதுக்கு? ரீசெண்டா தம்பி கிட்ட வந்து ஒருத்தவர் இடம் பார்த்தாருங்க. நம்ம இடம் வந்து காட்டுனதுல இருந்து A to Z அக்ரிமெண்ட் போடுற வரைக்கும் சரி, இடத்த அளந்து கொடுக்குற வரைக்கும் சரி, JCB ஓட்டுனது சரி, கல்லு ஊனது சரி, சர்வேர் வச்சு அளந்தது சரி, எல்லாமே A to Z இருந்து நானே டைரக்டா வந்து பண்ணி கொடுத்தேன். காலையில அன்னைக்கு முள்ளுங்க 15 முள்ளு அங்க பாருங்க, பஞ்சு செருப்புல குத்தி ஏறி உள்ளது ரத்தம் வடிஞ்சிச்சு. ரத்த வடிய வடிய கல்லு ஊண்டி கொடுத்தா அவ்வளவு உழைப்ப போட்டு எல்லாமே பண்ணி கடைசியில கமிஷன் அமௌண்ட் தரல. போனு சுவிட்ச் ஆஃப். ஸ்டேஷன்ல போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணி அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குற நிலைமைக்கு தள்ளிட்டீங்க. அவ்வளவு ஆதங்கமா இருக்கு எங்களுக்கு. பேசுற வரைக்கும் நல்லா தேனா பேசுறீங்க. தம்பி காதுல தேனா பாயுது. பேசி முடிச்சு 10-15 முன்னாடி விஷத்தை பாய்ச்சிடுறீங்க காதுல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஆதங்கமா இருக்குங்க. நம்ம கிட்ட எல்லாம் ரீசெண்டா சொக்கி குளத்துல இருந்து ஜாபர் அலின்னு சொல்லி மாமா பாய் மாமா தான் அவங்க இடம் பார்க்க வந்தாங்க. இடம் பார்க்க வரப்ப சரி 1000 ரூபாய்க்கு டீசல் அவர் தான் காருக்கும் போட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்தாங்க. இடத்த பதிறதுக்கு முன்னாடியே டிராப்ட் அடிச்சப்பயே 10,000 ரூபாய் அப்படியே கமிஷன் காசு அக்கௌண்ட்ல போட்டாரு. உங்களுக்கான ஊதியத்தை வாங்கிக்கோங்க, 10 ரூபாய்க்கு 5 ரூபாய் சேர்த்தே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி போட்டாங்க. அவரு பெரிய மனுஷன், நீங்க பெரிய மனுஷனா? அந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? எல்லாருமே யோசிச்சு பாருங்க. உள் கமிஷன் வச்சு நம்ம எதுவும் பண்ண கிடையாது. டைரக்ட் ஓனர் சிட்டிங் கொடுக்குறோம். எல்லாமே சரியா பண்றோம். 2% கமிஷன் தரக்கு இவ்வளவு அழுகுறீங்க. நீங்க இப்படிலாம் பண்றதுனாலதான் புரோக்கர் வந்து உள் கமிஷன் வச்சு உங்களை நல்லா சாத்தி விடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. நீங்க 1 லட்ச ரூபா வரும் 1 லட்ச ரூபா வரும்னு கனவு காண்டுகிட்டே இருக்கீங்க. 1 லட்ச ரூபா வர கிடையாது. கடைசியில உங்க ஓனர் வந்து உங்க கம்பெனி ஓனர் உனக்கு 20,000 தான் சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே டென்ஷன் தாங்க எங்களுக்கு இருக்கு. 1 லட்ச ரூபா எங்க கையிலேயே வரப்போது. நீங்க கொடுக்குறதே 40,000 30,000 தான். அதுல 15 பேருக்கு பங்கு வேற நான் கொடுக்கணும். அதுல பாதி ஹெல்ப்பும் பண்ணணும். அடுத்தவங்கள மாதிரி மொத்த பணத்தை ஆட்டையை போட்டா கொண்டு போறேன் நானு. 30% ஹெல்ப் பண்றோம். நோட்டு புக்கு வாங்கி கொடுக்குறோம். எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இவ்வளவு பண்ணியே இவ்வளவு நிலைமைக்கு நீங்க ஆளாக்குறீங்க. என்னை வந்து இனிமே இந்த மாதிரி பேச வச்சிடாதீங்க. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. எல்லாருமே சரியான கமிஷன் அமௌண்ட்டை கொடுங்க. கமிஷன் அமௌண்ட்டை நீங்க ஏமாத்தி ஒன்றும் கொண்டு போறது கிடையாது. ஸ்டார்டிங்ல இப்படிதான் என்னை ஒருத்தவர் ஏமாத்திட்டாரு. ஸ்டார்டிங்ல வந்து தேனா பேசி அவர் என்னமோ கெட்டிக்காரத்தனமா நம்மளை ஏமாத்தி அந்த கமிஷன் வரும் 30,000 30,000 ஏமாத்திட்டு போனோமா நானும் விட்டேன். ஸ்டார்டிங்ல சரி விட்டு போய் தொலையுது அப்படின்னு சொல்லி விட்டேன். கடைசியில் போற அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல்ல கிடக்காரு. ஏன்னா கடவுள்னு ஒருத்தவர் இருக்காரு. அன்னைக்கு என்கிட்ட 30,000 ரூபாய் கொடுத்துருந்தா இந்த 1 லட்ச ரூபா செலவு வரதே தெரியாது. வந்திருக்காருதுங்க. அவருக்கு கமிஷன் சரியான கமிஷனை கொடுத்தா கடவுள் ஒருத்தவர் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவங்க சேர வேண்டிய பணத்தை கொடுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுங்க. இனிமேலுமே யாருமே இப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான காரியங்களை குழந்தை தான் பண்ணும். 1 ரூபா சாக்லேட் வச்சிருந்தா அது தராது. சின்ன பிள்ளை தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க இனிமே பண்ணாதீங்க. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்குங்க.
உங்ககிட்ட கோடிக்கணக்கில் நம்ம பணம் கேட்க கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தான் கேட்குறோம். இனிமேல் அதை கொடுத்து பழகுங்க.